السلام عليكم ورحمة الله وبركاته. إلى جميع الإخوة والأخوات، أقدم لكم تحياتي المحبة والمباركة. اليوم نجتمع باسم الله القدوس سبحانه وتعالى، ونبدأ بذكره وتمجيده كما ينبغي أن يذكر ويمدح، فهو سبحانه وتعالى الغفور الرحيم. نحمد الله ونشكره على جميع رسله وأنبيائه، وخاصة خاتم الأنبياء نبينا الكريم محمد صلى الله عليه وسلم، الذي أرسل بالهدى ودين الحق ليظهره على الدين كله. نسأل الله أن ينزل عليه وعلى آله وصحبه أجمعين السلام والبركات، وأن يوفقنا جميعا للعمل بسنة نبينا محمد صلى الله عليه وسلم، والتمسك بكتاب الله العزيز ليكون لنا هدى ونورا في حياتنا. نسأل الله أن يجمع كلمتنا ويوحد صفنا ويثبت أقدامنا على طريق الحق، وأن يجعل هذا الجمع المبارك سببا في تقوية أمتنا الإسلامية في كل مكان. والسلام عليكم ورحمة الله وبركاته. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களை மொரோக்கோவில் ஃபெஸ் நகரத்தில் இருக்க பார்க்க இது எங்களுக்கு பெருமை. தற்போது மேற்கத்திய நாடுகளில் வசிக்கும் முஸ்லிம்களுக்கு ஹிஜ்ரா குறித்து ஒரு செய்தியை நீங்கள் வழங்குவது எங்களுக்கு பெருமையாக இருக்கும். நீங்கள் வசிக்கும் இடமும் உங்கள் ஈமான் விசுவாசம் பாதுகாப்பு செய்யப்படாமல், உங்கள் உடல் பாதுகாப்பு அல்லாமல், உங்கள் ஈமான் மற்றும் உங்கள் குடும்பத்தினரின் குழந்தைகளின் ஈமான் ஆபத்தில் இருந்தால் அப்போது ஹிஜ்ரா கடமையாகிறது. நவீன மேலை நாட்டு நாகரிகம் ஒரு தெய்வமற்ற நாகரிகம்தான் அல்ல, அது ஒரு வீழ்ச்சியடைந்த நாகரிகம் கூட. ஆனால் அதைவிட முக்கியமாக அது ஒரு மாயை மந்திரம் போன்ற விசித்திரமான மோசடி திறன்கள் கொண்ட நாகரிகம். ஆமாம், ஈடுபட முடியாத அளவிலான மோசடி திறன்கள். அது தெய்வமற்ற மற்றும் வீழ்ச்சியடைந்த வாழ்க்கை முறையில் வாழ்வதில் மட்டுமல்ல, ஆனால் மற்ற மனிதர்களையும் தங்களைப் போலவே மாற்ற வைக்க விரும்பும் ஒருவித உறுதியுடன் செயல்படுகிறது. உங்களை அழைத்த வருகைக்காக சமீர், நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நன்றி. நான் மொரோக்கோவுக்கு வந்தபோது மொரோக்கோவை காதலிக்கத் துவங்கிவிட்டேன். ஆம், மொரோக்கோவுக்கு காதல் வளர்கிறது. ஹிஜ்ரா என்ற பொருள் மிகவும் முக்கியமானது. நம்பிக்கையாளர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாகி தங்களை தாங்களே பாதுகாப்பதற்கான சக்தியும் வல்லமையும் இல்லாத இடங்களில், மக்காவில் அடிமைகளாகவும் இருந்தவர்கள், கோத்திரச் சட்டத்தால் அவர்கள் பாதுகாக்க முடியாதவர்கள், அவர்கள் கடுமையாக தொந்தரவு செய்யப்பட்டு கொல்லப்பட்டதால்தான் நமது நபி, அல்லாஹ்வின் அருள் அவர் மேல் இருப்பதாகுக, ஹிஜ்ராவுக்கான எடுத்துக்காட்டை நிறுவினார். அவர்களுக்கு ஒரு கிறிஸ்தவ நாட்டான ஹபஷாவுக்கு இடம்பெயரச் சொன்னார். அவர்கள் ஹபஷாவுக்கு சென்றனர். அங்கே அபூ தாலிபின் மகன் ஜாஃபர், அவர் ஒரு அடிமையோ அரை அடிமையோ அல்ல, ஆனால் அவர்களை வழிநடத்துவதற்காக அவரை அந்த குழுவின் தலைவராக அனுப்பியிருக்கலாம். ஹபஷாவின் ராஜா அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினார். அதேபோல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமா அபூ தாலிப் இறந்தபின் பனு ஹாஷிம் கோத்திரத்தின் புதிய தலைவர் அபூ லஹப் ஆனார். அவர் நபிக்கு மாமாவாக இருந்தாலும் அவருக்கு மிகவும் விரோதமானவராக இருந்தார். அதனால் கோத்திரம் இனி நபியை பாதுகாக்கவில்லை. அவருடைய உயிர் ஆபத்தில் இருந்தது. அப்போது அவர் மற்றும் முழு முஸ்லிம் சமூகமும் மக்காவிலிருந்து வடக்கிலுள்ள யத்ரிப் நகரத்துக்கு ஹிஜ்ரா செய்தனர். அது இப்போது மதீனா அல் முனவரா என அழைக்கப்படுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோவிலை நாசம் செய்தபோது அவர் கோவிலில் உள்ள சிலைகளை நாசம் செய்தார். அவர்கள் அவருக்காக ஒரு தீயை ஏற்படுத்தி அவரை அந்த தீயில் எரிந்தனர். ஆனால் அல்லாஹ் அவரை காப்பாற்றினார். அவர் அவர்களுடன் தொடர்ந்து வாழ முடியவில்லை. பின்னர் அவர் தனது நபி லூத் அலைஹிஸ்ஸலாமுடன் ஹிஜ்ரா செய்து மனிதகுலம் முழுவதற்குமான ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமான புனித நிலத்திற்கு சென்றார். எனவே நாமும் ஹிஜ்ராவின் எடுத்துக்காட்டை பார்க்கிறோம். நீங்கள் வாழுமிடத்தில் உங்கள் ஈமான் பாதுகாப்புக்குள்ளாக இருந்தால், உங்கள் உடல் பாதுகாப்பல்ல, உங்கள் ஈமான் மற்றும் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் ஆகியோரின் ஈமான் பாதுகாப்புக்குள்ளாக இருந்தால் ஹிஜ்ரா கடமையாகிறது. நவீன மேலைநாட்டு நாகரிகம் ஒரு தெய்வமற்ற நாகரிகம் மட்டுமல்ல, அது ஒரு வீழ்ச்சியடைந்த நாகரிகம் கூட. ஆனால் அதைவிட அது வியத்தகு மோசடியின் சக்திகள் கொண்ட நாகரிகம்.
ஆமாம், ஈடற்ற மோசடியின் சக்திகள். அது தெய்வமற்ற மற்றும் வீழ்ச்சியடைந்த வாழ்க்கை முறையில் வாழ்வதை மட்டும் விரும்பவில்லை, ஆனால் அது மற்ற அனைத்து மனிதர்களையும் தங்களது நகலாக மாற்ற ஆவேசமாக இருக்கிறது. நீங்கள் மேற்கத்திய நாடுகளில் வாழ்ந்தால் நீங்கள் ஒரு மொரோக்கோவினர். ஆனால் பிரிட்டிஷ் பவுண்டுக்காக மொரோக்காவை விட்டு பிரிட்டனை நோக்கி சென்றீர்கள், அல்லது யூரோவுக்காக பிரான்சுக்கும் பெல்ஜியத்துக்கும் சென்றீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இழக்கப் போகிறீர்கள், உங்கள் பேர குழந்தைகளையும் இழக்கப் போகிறீர்கள். அவர்கள் மீண்டும் மொரோக்கோவுக்கு வரும்போது அவர்கள் சொல்வார்கள், நான் இங்கே வாழ முடியாது, நான் வீடு திரும்ப போக விரும்புகிறேன், ஏனெனில் பிரான்ஸ் என்பது சொர்க்கம், மொரோக்கோ என்பது நரகம். இதுவே அந்த மாற்றமாகும். எனவே ஹிஜ்ரா என்பது உங்கள் உடல் உயிர் ஆபத்தில் இருக்கும்போது மட்டுமல்ல, உங்கள் ஈமான் கூட ஆபத்தில் இருக்கும்போது அது கடமையாகிறது. மற்றும் கடைசியாக ஷேக், நீங்க எனக்கு சொன்ன கனவு அது என்ன? குரானின் அல் காஃப் சூரா ஆகிர் அல் சமானின் முக்கிய குறியீடுகளில் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் அல் காஃப் சூராவில் உள்ளனர். ஆகிர் அல் ஷமானின் முக்கிய குறியீடுகளில் ஒன்று தஜ்ஜால். ஆனால் தஜ்ஜால் பெயரால் குறிப்பிடப்படவில்லை. அதனால் அதை நுழைந்து புரிந்து கொள்ள நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆனால் இப்போது அந்த பயிற்சி செய்ய நேரமில்லை. ஆனால் நான் அதை என் புத்தகமான சூரா அல் காஃப் மற்றும் நவீன யுகம் இல் செய்து வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு முன் 2001 நான் இஸ்லாமிய இறுதிக்கால பிழைப்பாடுகளை எஸ்கட்டாலஜி உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருந்த போது என் மனைவி ஆயிஷாவுடன் தென் ஆப்பிரிக்காவில் இருந்தேன். நாங்கள் ஒரு வீட்டில் விருந்தினர்களாக இருந்தோம். மதிய உணவுக்குப் பிறகு நம்மை ஓய்வெடுக்க ஒரு அறை வழங்கப்பட்டது, ஏனெனில் மாலை ஒரு சொற்பொழிவு இருந்தது. அந்த அறையில் 2 தனி படுக்கைகள் இருந்தன. எனவே என் மனைவி ஒரு படுக்கையில் தூங்கினாள், நான் இன்னொரு படுக்கையில் தூங்கினேன். நான் தூங்கிக் கொண்டிருந்தபோது ஒரு கனவு, ஒரு தரிசனம் கண்டேன். அந்த கனவில் நான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். நான் அவருக்கு பின்னால் நின்றிருந்ததால் அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. ஒருவன் வந்து அவரிடம் சூரா அல் காஃப் பற்றி ஒரு கேள்வி கேட்டான். நபி அல்லாஹ்வின் ஆசீர்வாதங்கள் அவர் மேல் இருப்பதாக அந்த கேள்விக்கு பதில் கூறினார். அவர் பதில் கூறிவிட்ட பிறகு நான் மிகவும் மரியாதையுடன் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு கேள்வி கேட்கலாமா? அவர் அனுமதி அளித்தார். பின்னர் நான் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, அந்த சூரா அல் காஃப் பற்றிய கேள்விக்கு பதிலளிக்கும்போது நீங்கள் இதைச் சொன்னீர்கள், அதையும் சொன்னீர்கள், இன்னொன்றையும் சொன்னீர்கள். ஆனால் இதைச் சொல்லவில்லை, அதையும் சொல்லவில்லை, இதையும் சொல்லவில்லை. அவர் சிரித்தார். அவர் சொன்னார், உங்களுக்கு சூரா அல் காஃபின் அறிவு வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு கனவு. இது 20 வருடங்களுக்கு மேலான பழையது. உங்களுக்கு சூரா அல் காஃபின் அறிவு வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு உண்மையான கனவு, ஏனெனில் அந்த கனவை கண்ட பிறகு 5 ஆண்டுகளுக்குப் பிறகு நான் சூரா அல் காஃப் மற்றும் நவீன யுகம் என்ற புத்தகத்தை எழுதினேன். அந்த புத்தகத்தினால் பலரது வாழ்க்கை மாற்றப்பட்டது. அதற்குப் பிறகு நான் இஸ்லாமிய கோணத்தில் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் நவீன உலகில் என்ற புத்தகத்தை எழுதினேன். அதற்குப் பிறகு நான் சூரா அல் காஃபின் ஒரு தஃப்சீர் விளக்கவுரை எழுதினேன். அதேபோல அந்த கனவுக்குப் பிறகு தஜ்ஜால் பற்றியும் பல புத்தகங்களை எழுதினேன். நான் நம்புகிறேன் நீங்க இன்ஷா அல்லாஹ் திரும்ப திரும்ப ஃபஸுக்கு மீண்டும் வருவீங்க. இங்க இருக்கிற மக்கள் உங்களை உண்மையிலேயே ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பார்த்த மாதிரி உங்க மாணவர்களில் ஒருவருடைய அம்மா தன்னுடைய காலை முறித்துக்கிட்டும் நம்மை சந்திக்க வேண்டும்னு உறுதியுடன் படிக்கட்டுகளை ஊன்றிக்கொண்டு மேலே வந்தாங்க. ஆமாம், எனக்கு அதிசயமாக இருந்தது. அந்த புரோக்கன் காலுடன் இருந்த மொரோக்கோவிருந்து வயதான சகோதரி பார்த்ததும் நான் அதிர்ந்தே போனேன். எனக்கே இந்த அபார்ட்மெண்ட் வர படிக்கட்டேறி வர கஷ்டமாதான் இருந்துச்சு. ஆனா இது ஒரு அழகான
விசாலமான அபார்ட்மெண்ட், மாஷா அல்லாஹ், எனக்கு மிகவும் பொருத்தமானது. எனது மாணவர்களை சந்திக்கவும் செஷன்கள் நடத்தவும் இந்த மொரோக்கோ பயணத்தின் போது அந்த வயதான சகோதரி தன்னுடைய மகளுடன், அவள் ஒரு மெடிக்கல் மாணவி, இந்த படிக்கட்டுகளை ஏறி வந்தது. அதில் ஒரு பகுதி வளைந்த படிக்கட்டுதான். அவர் வாக்கிங் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு புரோக்கன் காலுடன் லிட்டரலே ஆவாரமாய் இறங்கி வந்தார். நான் சொன்னேன், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு பாக்கியம் தரட்டும். இதுதான் மொரோக்கோ உருவாக்கக்கூடிய மனிதர்கள். ஆமாம், இதேதான் தங்களுடைய இதயத்தில் தீனுக்கான அன்பு கொண்ட மக்கள். ففروا إلى الله إني لكم منه نذير مبين. So flee to Allah, I am to you from him. அதனால் அல்லாஹ்விடம் ஓடுங்கள். நிச்சயமாக நான் அவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான எச்சரிப்பவர். மேலுள்ள வசனத்தில் அனைத்து பாதுகாப்பும் நலனும் ஆனந்தமும் உள்ளார்ந்த அமைதியும் தரும் ஆதாரம். அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கையாளராக இருந்தால் அவரிடம் ஓட சொல்லுகிறார். அவரிடம் தப்பிக்கவும் அவரை நாடியும் ஓட சொல்லுகிறார். இது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. நீங்கள் எதிலிருந்து ஓட வேண்டும், எதிலிருந்து தப்பிக்க வேண்டும், எதிலிருந்து அவரை நாடி ஓட வேண்டும்? அல்லாஹ் இதை குர்ஆனில் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن. Do not come close to him. தெளிவானதும் மறைந்ததும் ஆகிய அனைத்து அருவருப்பான செயல்களுக்கும் அருகில் செல்ல வேண்டாம். அருகில் செல்ல வேண்டாம் என்பதற்கான கட்டளை ப்ராக்சிமிட்டி அல்லது நெருக்கம் எனும் அரபுக் சொல்லிலிருந்து வருகிறது. அல்லாஹ் உங்களிடம் சொல்கிறார், நீங்கள் அருவருப்பான செயல்களுக்கு உடன் இருப்பதை தவிர்த்து அந்த இடைவெளியை அதிகரிக்க வேண்டும். நீங்கள் அந்த இடைவெளியை அதிகமாக அதிகரிக்கிறீர்களே என்றால் அதே அளவிற்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக வருகிறீர்கள். ஆன்மா அருமை மற்றும் உயர்வை நாடும் வழியில். பெரும் நபியும் நபிகளின் தந்தையுமான இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் போலிருங்கள். அவரது வார்த்தை தூய குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. is recorded in the Holy Quran. وقال إني مهاجر إلى ربي إنه هو العزيز الحكيم. Abraham said, இப்ராஹீம் அலைஹிஸ் ஸலாம் கூறினார், நிச்சயமாக நான் என் இறைவனுக்கு இடம்பெயர்ப்பேன். அவர் மிகவும் சக்திவானதும் ஞானவானுமானவரே. ஆன்மீக இடம்பெயர்ப்பு என்பது மனதை மாற்றுவது அவசியம். இது உண்மையாகச் செய்யப்படும்போது அது தவிர்க்க முடியாத உடல் இடம்பெயர்ப்புக்கு வழிவகுக்கும். எப்போது நீங்கள் உங்கள் கண்கள் மற்றும் காதுகளை எப்போதும் கவனிக்கும் இறைவனுக்கு அதிர்ச்சியூட்டும் எல்லாவற்றிலிருந்தும் திருப்பிக் கொள்ள வைக்க தயவாயிருக்கிறீர்கள். உங்கள் மனதை தீமையிலிருந்து விலகிய சூழலில் போதுமான அளவு மாற்றிய பிறகு மட்டுமே நீங்கள் உங்களை வெறுக்க வைக்கும் தீமையை வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் என்று நம்பலாம். நீங்கள் தீமையின் அமைப்பில் நிலைத்து அப்படியே அந்த அமைப்பை உள்ளிருந்து மாற்றுவதாக நம்பினால் அது உங்கள் சொந்த தரநிலைகளை ஒப்புக்கொள்ள வைப்பதோடு முழுமையான மாற்றத்தையும் செய்ய முடியாமல் விடும் என்று எச்சரிக்கப்படுகிறது. நாம் தூய குர்ஆனின் இன்னும் படிக்கும்போது உங்கள் மனதை மிகவும் கவலையாக்கும் ஒரு வசனம் காண்போம். நீங்கள் வாழும் நிலம் அல்லது சூழல் ஆன்மீகமாக வளரும் வாய்ப்பும் அல்லாஹ்வை அவர் அப்படியே வழிபட வைக்கும் வழியும் இல்லாத இடமெனில் மற்றொரு நிலத்துக்கு அல்லது சூழலுக்கு நகர்வதன் அவசியத்தை நீங்கள் நிராகரிப்பீர்கள் அல்லது கவனிக்க மாட்டீர்கள். நீங்கள் இருப்பதை குணமாக்க மாற்றம் செய்ய இந்த அவசியத்தை புறக்கணிப்பது தவறு. அல்லாஹ் ஒரு குழுவை பற்றி சொல்கிறார். அந்த குழுவை பரிசுத்த தேவதூதர்கள் நரகத்துக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அந்த அதிர்ச்சியடைந்த குழுவும் தேவதூதர்களும் நடக்கும் உரையாடலை பற்றி நமக்கு தகவல் தரப்படுகிறது. إن الذين توفاهم الملائكة ظالمي أنفسهم قالوا فيما كنتم قالوا كنا مستضعفين في الأرض قالوا ألم تكن أرض الله واسعة فتهاجروا فيها فأولئك مأواهم جهنم وساءت مصيرا. Behold, those whom the angels gather in death. பாருங்கள், தேவதூதர்கள் இன்னும் பாவம் செய்யும்போது அவர்களை பிடித்தவர்கள் யார் என்று. மரணத்தின் போது தேவதூதர்கள் கேட்பார்கள், உங்களிடம் என்ன தவறு நடந்தது? எதனால் இப்போது நாங்கள் உங்களை நரகத்திற்கு கொண்டு போக வேண்டியிருக்கு? அவர்கள் பதிலளிப்பார்கள், நாம் பூமியில் மிகவும் பலவீனமாக இருந்தோம். நாம் வாழ்ந்த சூழலில் மிகவும் பலவீனமாக இருந்ததால்
பாவம் செய்வதை நிறுத்த முடியவில்லை. தேவதூதர்கள் கேட்பார்கள், அப்பொழுது கடவுளின் பூமி உங்களுக்கு இடம்பெயர்வதற்கு பரவலாக இருந்ததா? தீமையின் காலத்திலிருந்து இடம்பெயர எதுவும் இல்லையா? ஆதலால் இலக்கு நரகம்தான். அது என்ன தீய பயண முடிவாகும். மேலே உள்ள வசனத்தில் அனைத்தையும் அறிபவன் அல்லாஹ் பின்வரும் முக்கிய செய்தியை கொடுக்கிறார். தனிப்பட்ட பலவீனத்தால் பாவம் செய்தல் நேரடியாக நீங்கள் வாழும் சூழல் அல்லது நாட்டின் காரணமாக இருக்கும். ஆனால் சூழலை காரணமாக கொண்டு மன்னிப்பது முடியாது. உதாரணமாக, நீங்கள் வாழும் நாட்டில் ஒரு ஆண் மற்றொரு ஆணுடன் திருமணம் செய்வதை சட்டபூர்வமாக ஏற்றுக்கொண்டு பள்ளி கல்வி மற்றும் பொது கலாச்சாரத்தில் LGBTQ கருத்துக்களை ஊக்குவிப்பது நடைமுறையில் இருந்தால், நீங்கள் அந்த பாவத்தை மாற்றவோ கட்டுப்படுத்தவோ அல்லது எதிர்க்கவோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுவர்களை இன்டாக்ட்ரினேட் மனப்பாடம் கொடுத்தல், இகண்டி நம்பிக்கைகளை வலியுறுத்தி கற்பித்தல் செய்யப்படுவதை தடுக்கவோ உங்கள் பலம் அல்லது சக்தியில்லை என்பதை காண வேண்டும். அதாவது, உங்கள் சொந்த வீட்டின் பின்வெளியிலேயே மட்டுமே நீங்கள் சிறிய அளவில் தடுக்க முடியும். இது வசனத்தில் குறிப்பிடப்பட்ட பலவீனத்தின் ஒரு பகுதியே. மன்னிப்புக்கான காரணமாக காட்டப்படுகிற ஒரு மற்றொரு உதாரணம், நீங்கள் வாழும் நாட்டில் ஒரு ஜோடி திருமணம் செய்து கொண்டே சேர்ந்து வாழ வேண்டும் என்ற சமூக அழுத்தம் இல்லையெனில், நீங்களும் உங்கள் குழந்தைகளும் சுற்றியுள்ள ஈர்ப்புகளுடன் வாழ்வீர்கள். மேலும் சட்டவிரோதமான தொடர்பில் விழுந்துவிடாமல் பாதுகாக்க வழிகாட்டுதல் கிடையாது. சேதனாவின் பரவலான ஊசலாடல்களிலிருந்து நீங்கள் அல்லது உங்கள் குழந்தைகளை பாதுகாக்க முடியாது. நீங்கள் பின்பற்ற நல்ல எடுத்துக்காட்டுகளை கண்டுபிடிக்க போராடுவீர்கள். இது சிலர் மன்னிப்பாக காட்டும் இன்னொரு பலவீன உதாரணமாகும். நீங்கள் ஒரு பாவனை சமுதாயத்தில் வாழ்ந்தால், அங்கே ஒவ்வொரு நாளும் ஓடுதலில் மூழ்கி 5 தினமும் அஞ்சலி பிரார்த்தனை கூட செய்வது ஒரு போராட்டமாக இருக்கும். நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய பணம் அல்லது பூர்த்தி செய்ய வேண்டிய ஆசைகள் உங்கள் கவனத்தை முழுமையாக பிடித்துக் கொண்டிருக்கும் போது, குரானிலும் அரபு மொழியிலும் சிறப்பாக பேசவும் படிக்கவும் தேவையான நேரத்தை நீங்கள் காண முடியாது. இவையெல்லாம் நில அளவிலும் புரிந்து கொள்ளக்கூடிய மேலதிக பலவீனங்கள் ஆகும். நீங்கள் வாழும் நாடு இஸ்லாமுக்கு எதிராக ஒரு சாத்தானியமான போர் மீது போர் என்ற பெயரில் போர் நடத்துவதிலும் அதற்கான நிதியளிப்பிலும் ஈடுபட்டிருந்தால், மேலும் உங்கள் போராட்டங்கள் கேட்டுக்கொள்ளப்படாமல் மண்டியிட்டு உங்களுடைய அரசாங்கம் இரக்கத்தை கேட்டு அனுமதிக்கும் போதும் ஊறுகிவிட்டதாகி, உதாரணமாக இஸ்ரேல் போர்தந்திரத்திற்கு நிதி வழங்கி வந்தால், இது ஒருவேளை ஒருவர் மன்னிப்பாக காட்டும் மற்றொரு வருந்தத்தக்க பலவீனமாகும். நீங்கள் அத்தகைய நாட்டில் நிலைத்திருக்கும்போது, உங்கள் இருப்பு உங்கள் ஒடுக்குமுறையை கொண்ட அரசாங்கத்திற்கு வரி மற்றும் பிற தேசிய நன்கொடை வழியாக பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை உணர்ந்தால், உங்கள் சிறிய முயற்சிகள் உங்கள் பெரிய பலவீனத்தால் முந்திக் கொள்ளப்படுகின்றன என்பதை அறிந்திருத்தல் வேண்டும். உயர்ந்தவரான அல்லாஹ் பின்வரும் எச்சரிப்பை வழங்குகிறார். உங்கள் தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்வை பாதிக்கும் இத்தகைய நெறிமுறைகள், சட்டங்கள் அல்லது கொள்கைகளை மாற்ற முடியாததற்கான உங்கள் அசாதாரணத்தால் நீங்கள் பாவத்தில் விழுந்திருக்கிறீர்கள். முழுமையான மாற்றங்களை செய்ய நீங்கள் பலவீனமாக இருந்ததனால் சுற்றியுள்ளதை எதிர்கொள்ள முடியவில்லை என்கிற மன்னிப்பு விசாரணை நாளில் நிராகரிக்கப்படும். ஏனெனில் தேவதூதர்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் பூமி உங்களுக்கு இடம்பெயர்வதற்கு பரவலாக இல்லைவா? மற்றபடியில் ஒரு ஆண் மற்றொரு ஆணுடன் சட்டபூர்வமாக திருமணம் செய்ய முடியாத மற்றொரு நாட்டை நீங்கள் காண முடியவில்லைவா? முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் மற்றொரு நிலத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லைவா? ஹலால் அனுமதிக்கப்பட்ட உறவுகள், வருமான ஆதாரங்கள், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு அனைத்து மட்டங்களிலும் எளிதில் கிடைக்கக்கூடியவையாக இருக்கின்றன. இஸ்லாமிய படிப்புகள் பள்ளிகளில் தேசிய பாடத்திட்டத்தின் பகுதியாக இருக்கும். அனைத்து பணியாளர்களும் முஸ்லிம்களாகிய இடத்தில் அல்லது நாட்டில் நீங்கள் வாழ முடியவில்லை எனில், இஸ்லாமுக்கு எதிரான போரில் முன்னணி வீரராக இல்லாத நிர்பயமற்ற முஸ்லிம்களை மிரட்டுவதிலும் குண்டுவெடிப்பு செய்வதிலும் ஈடுபடாத, அல்லாஹ்வுக்கு எதிரான அரசாங்கங்களுக்கு நிதியளிக்காத அரசாங்கம் கீழ் நீங்கள் வாழ முடியவில்லை எனில், போக்குவரத்து டிரைவர்களிலிருந்து பள்ளி ஆசிரியர்கள், டாக்டர்கள் மற்றும் நர்சுகள், கடைக்காரர்களுக்கு வரையிலும் அனைவரும் நம்பிக்கையின் ஒளியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உள்ள சமூகங்களை நீங்கள் எப்போதாவது தேடினீர்களா? நீங்கள் எப்போதும் அல்லாஹ்வுக்கு அன்பில்லாதவாறு
அல்லது கவனக்குறைவோ காட்டுகிறீர்கள் என்றால், நீங்கள் கவனிக்க வேண்டியது நீங்கள் வாழும் நிலமும், நீங்கள் உடன் இருக்கும் மக்களும், நீங்கள் தேர்ந்தெடுத்த சூழலும் ஆகும். நீங்கள் பாவத்தில் அடையாளமாகி விடுவதை தடுக்கும் நல்ல இடத்துக்கு இடம்பெயர முடிந்தால், அதை செய்ய வேண்டியது உங்கள் கடமை. நம்பிக்கையுள்ள ஆன்மாவுக்கு உங்கள் இடம்பெயர்வு அல்லாஹ்விற்கும் அவரது தூதருக்கும் தான் ஆகும். None but Allah and His Messenger. وَمَنْ يُهَاجِرْ فِي سَبِيلِ اللَّهِ يَجِدْ فِي الْأَرْضِ مُرَاغَمًا كَثِيرًا وَسَعَةً وَمَنْ يَخْرُجْ مِنْ بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ ثُمَّ يُدْرِكْهُ الْمَوْتُ فَقَدْ وَقَعَ أَجْرُهُ عَلَى اللَّهِ وَكَانَ اللَّهُ غَفُورًا رَحِيمًا. And he who forsakes the domain of evil. மற்றவர் விலகி செல்லுபடியாகாத இடத்திலிருந்து அல்லாஹ்வுக்காக விலகுவார். நிலத்தில் நிறைய தனிமையான பாதைகளையும் வளமான வாழ்வையும் காண்பார். யாராவது தீமையிலிருந்து விட்டு அல்லாஹ்வுக்கும் அவரது தூதருக்கும் ஓடி பிறகு மரணம் அவரை அடைந்தால் அவருடைய பலன் அல்லாஹ்விடம் தயாருள்ளது. ஏனெனில் அல்லாஹ் மிகுந்த மன்னிப்பானும் கருணையாளியும் ஆவான். நீங்கள் முன்பு சுகமான வாழ்வு நடத்திய சமூகம் உண்மையில் அல்லாஹ் மீது விசுவாசமில்லாதவைகளால் கட்டுப்படுத்தப்படுவதாக உணர்ந்தபோது உங்கள் இதயம் ஆன்மீகமாக இடம்பெயரத் தொடங்கிவிட்டது என்பது நிச்சயம். இப்போது உங்கள் உண்மையான மனப்பிரதிபலிப்பு மிக உயர்ந்த முறையில் அல்லாஹ்வை வழிபட நீங்கள் முடியும் இடத்திற்கு, அல்லாஹ்வின் பூமியில் உடல் இடம்பெயர்வு செய்வதற்கான நேரம். எப்போதும் அடைத்து வைக்காதீர்கள், ஏனெனில் அல்லாஹ்வின் பூமி விசாலமானது. يا عبادي الذين آمنوا إن أرضي واسعة فإياي فاعبدون. O my servants who have believed, indeed my earth is spacious, so worship only me. ஓ என் நம்பிக்கையுள்ள பணியாளர்களே, உண்மையில் என் பூமி விசாலமாக இருக்கிறது. ஆகவே என்னையே மட்டுமே வழிபடுங்கள்.